வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நம்ம மார்க்கெட் நேற்று ஈவினிங் முடிஞ்ச பிறகு பார்க்கல, ஏன்னா ரொம்ப மூமெண்ட் இல்லை. அதனால் ரெண்டாவது வீடியோ நான் போடல. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுடலாம் அப்படின்றதால பார்க்குறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி பெரிய மூமெண்ட்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த 13 பாயிண்ட்டோடு முடிஞ்சு போயிருக்குது. இது கூட காரணம் என்னன்னா, ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸு, டைட்டனு, ஐசிஐசிஐ, இவங்க தான் இந்த கெயினுக்கு கூட இந்த காரணம். ஓகே, கொஞ்சம் ஓகேங்களா, அவங்களால தான் தூக்கி விடப்பட்டிருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவராலாக பெரிய ரேலி இல்லைனாலும் இந்த பெரிய ஸ்டாக்ஸ் கொடுத்த சப்போர்ட்னால கொஞ்சம் பாசிட்டிவாகவே முடிஞ்சு அது இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி விப்ரோவை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா விப்ரோ ரொம்ப கீழே போயிட்டதால் பார்த்திங்கன்னா இதை நிஃப்டி 50 லிஸ்ட்லேருந்து இந்த 50 ஸ்டாக்ஸ் லிஸ்ட்லேருந்து விப்ரோவை எடுத்துகிட்டு பிஎஸ்சி போட போகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இண்டெக்ஸ் ஹிஸ்ட்ரியில் விப்ரோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2002 இருந்துச்சு, மறுபடியும் 2013 வெளியே போச்சு, திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகுது. ஸோ மார்க்கெட்டில் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இண்டெக்ஸு இது எல்லாம் மாறுச்சுன்னா மறுபடியும் எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க. எப்படி சொந்தக்காரங்க வீட்டில் பணம் இல்லைன்னா தூக்கி, அப்பா வேலைக்கும் போக மாட்டான், ஒன்றும் இல்லை, துட்டு இல்லை, அவன்கிட்ட போய் என்ன பேசின்னு வெத்துப்பேன் அப்படின்னு போகிறாங்களோ, அதே மாதிரி தான். கொஞ்சம் இறங்குச்சின்னா உன்னுடைய மான மரியாதைலாம் போகுன்ற மாதிரி நிஃப்டி 50 லிஸ்ட்லேருந்து தூக்கி நீ வெளியே போப்பா, கொஞ்ச நாளைக்கு நீ போய் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்பக்கு போய் எங்கேருந்து ஓகே 364 அப்புறம் இப்படி போயிட்டுருக்குது, இந்த மாதிரி போயிட்டு வந்துருக்குது. ஸோ இது எந்த இடத்துல போய் நின்று திரும்ப மறுபடியும் மேலே போகும் அப்படின்றது தான் பார்க்கணும். பார்த்தா இந்த இடத்துல லாங் டேர்மில் நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா 134 கூட இருக்குது இங்கே ஒரு டூப்பு, இதை போய் தொட்டுட்டு கூட வரலாம். பட் லாங் டேர்ம் இல்லாத இப்போதைக்கு சும்மா இப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னாலும் செல்லர்ஸு கொஞ்சம் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, திரும்பியும் செல்லர்ஸு பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மேலே போக முடியல, அதனால் இப்படியே போயிட்டுருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நியூஸ் ஒன்று. அதுக்கப்புறம் கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பவர் டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேஇசி இன்டர்நேஷ்னல் இவனும் பார்த்தீங்கன்னா எப்பா 1280 200 இறங்கி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் ரேஞ்சு இங்கே குறைஞ்சபட்சம் 63%. ஸோ இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கான். ஸோ எதனால் இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோன்னா, இவன் Q1 அதுவும் வீக்காக இருந்தது மார்க்கெட்டில். அவனுக்கு ஆர்டர் கான்ட்ராக்டும் இந்த பவர் கிரிட் அவனும் கொடுக்கல ரொம்ப, அதனால் என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ ட்ராப் ஆகிருக்குது. ஓகே, அதே மாதிரி வாட்டர் ப்ராஜெக்ட் டிலேவும் நிறைய ப்ராப்பராக கரெக்டான டைம் போல், அந்த டிலேனாலேயும் இது இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குது. ஸோ இது பாவம் இங்கே வாங்கினவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். 1200 வாங்கினவங்களாம் ஏறுன்னு வச்சுருந்து ஆவரேஜ் பண்ணுறேன்னு பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்திருக்கும். 900 அந்த அளவுக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்க. திரும்பவும் அதுக்கு இதை போச்சு. அதனால் என்ன பண்ணுங்கள், இறங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, நானே கூட இதெல்லாம் மாட்டின்னு இதில் இல்லை, நிறைய ஸ்டாக்கில் இந்த மாதிரி எல்லாம் மாட்டிருக்கு, இறங்கும் போது போய் வாங்குறது இந்த மாதிரிலாம். பட் அதனால் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு பெரிய செல்லு திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, மறுபடியும் என்னாச்சு செல்லு. ஸோ இது ட்ரை பண்ணாங்க, மறுபடியும் மேலே போக முடியல, திரும்ப ஃபுல் செல்லு, திரும்பி கொஞ்சம் தான் செல்லு பை, திரும்ப செல்லர், கொஞ்சம் பையர், திரும்ப செல்லர். இப்போ செல்லர் அட்லீஸ்ட் முன்னத்தோட பெரிசு இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸும் இன்னமும் வரல, இந்த சின்னதாக இவங்க தான் வந்துருக்காங்க, ஒன்றும் ஸ்ட்ராங் பையர்ஸ்லாம் வரல.
ஓகேங்களா? அதனால் இது திரும்புறதுக்கு உண்டானது இது வந்து பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் இதை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதை இந்த இந்த ரேஞ்சை 543 அந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு 600 கிட்ட வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரேஞ்சுக்கு போகணும். இதெல்லாம் நான் வீக்லியில் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து என்ன நடக்கும் ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் கூட போய் பார்க்கலாம்னு வச்சுங்க. 1 ஹவரில் என்ன பண்ணுறான், இதனுடைய ரேஞ்சு இதை கட் பண்ணல. இதை கட் பண்ணி மேலே போகிறதுக்கு உண்டான இதுவும் இல்லை, எல்லாம் ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டுருக்குது. அதனால் இதை மறுபடியும் கட் பண்ணி இந்த 490 கூட இங்கே கூட வரலாம் மேலே போகிறதுக்கு. பட் கேசி இன்டர்நேஷ்னலை நம்ம பார்த்த வரைக்கும் எங்கே போயிருக்கு இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 9.84%, 9.92ல் எஃப்ஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 193 73 ரொம்ப ப்ராஃபிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இவனை வந்து போட்டு அடித்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வர மாதிரி இருக்குது. லாங் டேர்மில் நீங்கள் எடுத்திங்கனாலும் ஸோ இது டெய்லியில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்படி போயிட்டு திரும்ப ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போகணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 490 அதுக்கு தான் வீக்லியில் போய் பார்க்க சொன்னோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ வீக்லியில் இந்த விக்கை கட் பண்ணாமல் கீழே போகணும். கட் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சுன்னா மறுபடியும் அடுத்த ரேஞ்சு இங்கே தான் 450. ஸோ இங்கேருந்து கட் பண்ணாமல் இருக்கணும். பட் இவ்வளோ தூரம் இறங்கி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சும்மா 1 2ன்னு வாங்கி என்ன சொல்கிறது வைக்கலாம், ஒரு 10 ஸ்டாக்கு சும்மா. ஓகேங்களா? ஸோ அது போகிறதுக்கு உண்டானது இருக்கும். பட் இப்போதைக்கும் இன்னும் செல்லர்ஸ் தான் டாமினேஷன் அதிகமாக வந்துட்டே இருக்குது. ஓகே. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. ஓகேங்க. ஸோ கேஇசி இன்டர்நேஷ்னல் அதுதான் நம்ம சொல்ல வந்தது. அடுத்தது அந்த ஆர்விஎன்எல், இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ், ஐஆர்எஃப்சி இதெல்லாம் பார்த்திங்கனாலும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது. ஸோ ஐஆர்எஃப்சி பார்க்கும்போது அது வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ்ஸு க்ரூட் ஆயில் ப்ரைஸு அது இது, அதனால் ரொம்ப அவங்களும் பார்த்திங்கன்னா கீழே போயிருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இது தாண்டி வர முடியாமல் ரேஞ்ச் பவுண்ட்லேயே போயிட்டுருக்குது. அதனால் ஸோ இங்கே தான் வந்து எத்தனை வாரமாக சுற்றிட்டுருக்குது இது வீக்லி இல்லையா? 1 2 3 4 5 6 வாரமாக. ஸோ 6 வாரமாக இது தாண்ட முடியல. 6 நாங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னாலும் 1.5 மாதம் இங்கே தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் வாங்கினீங்கனாலும் போகிறதுக்கு உண்டானது இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரணும் 69 70. ஓகே, ரொம்ப பிரச்சனையாக இருந்தால். பட் 1.5 மாதமாக அப்படியே ரேஞ்சில் இருக்குதுன்னா ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த இடம் வந்துருக்குது. அங்கேருந்து இது கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஓரளவுக்கு இப்படி வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மேலே போகிறதுக்கு. ஏன்னா இன்னும் அடி வாங்கிச்சுன்னா பாவம் ரொம்ப. நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்குறேன். எல்லாம் வந்து 150 என்னது 200லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஒரு சிலர்லாம் 150ல் வாங்கி வச்சுருக்காங்க, 140 அந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே திரும்புது. ஓகே, பேக் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும். இப்போ பாருங்கள், பெரிய கேண்டலாக போகுதுன்னா நான் வாங்க வேணான்னு சொல்லியிருக்கேன் நிறைய முறை. பட் இது பெரிய கேண்டலாக போகணுன்னா ரிவர்ஸ் அடிக்கணும். ஸோ அது மாதிரி வச்சுருக்கு. பட் எல்லோரும் இதுக்கு மேலே பறக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா, எல்லாமே மாட்டியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வந்து பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆர்விஎன்எல்லுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸு மொத்தமாகவே வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் எல்லாமே ஒரே சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது உடக்கு இதுக்கு இதை போயிடுச்சு. இது வந்து இதை கட் பண்ணல, இது இதை கட் பண்ணல, இது இதை கட் பண்ணல. ஸோ இப்படியே வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்குது. பட் செல்லர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருந்தாங்க, திரும்ப இவ்வளோ தூரம் செல்லர்ஸு, திரும்ப இவ்வளோ தூரம் செல்லர்ஸு, இவ்வளோ தூரம் செல்லர்ஸோ செல்லர்ஸை வந்து குறைஞ்சிட்டாங்க ஓரளவுக்கு. ஸோ இனி பையர்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? இனி மேலே போகிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்கணும். அது ஓகே, பார்க்கலாம்.
ஏன்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதை கிராஸ் பண்ணணும் 250, அப்புறம் வந்து 305 அந்த மாதிரி. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன ரேஞ்சில் எப்படி போயிட்டுருக்குது, இப்போ அடுத்தது எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஐஆர்எஃப்சி ஆர்பிஎன்எல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சீப்பான ரேட்லுக்கு போயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இன்னும் போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியல, ஏன்னா ரொம்ப செல்லர்ஸ்லாம் கொஞ்சம் டாமினேஷன் கம்மியாயிடுச்சு. இது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் நிஃப்டி என்ன நிலவரத்தில் போய் முடியுதுன்னு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லையா. ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் நிஃப்டி இல்லாதப்போ என்னாகும், இதுக்கும் வந்து என்ன இருக்குது பாருங்கள், 24,600 நெகட்டிவில் தான் வந்து முடிஞ்சிருக்குது கொஞ்சம். ஸோ ரொம்ப சேஞ்சஸ் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த க்ரூட் ஆயிலு ப்ளஸ் இந்த ஹார்மோஸ் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இதனால் அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, சரி, இன்றைக்கி பார்க்கலாம். தேங்க்யூ, வணக்கம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இன்றைய மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஸ்டாக் எது, இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். ஓகே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் பார்க்குறீங்க, அப்போ தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பண்ணுறதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணுறதுக்கு. தேங்க்யூ மக்களே. பை.